In today's session, we will look into this role play. We had seen many activities in this Unit 5 Aunt Minoli's Kitchen. Now we should see the role play given over here. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த நாடகத்தை நாம் காணலாம். Aunt Minoli, we are making a soup for dinner. இன்றைய இரவு உணவிற்காக நாம் சூப்பை தயாரிக்க போகின்றோம். We are making a soup. It will be in the form of a liquid consistency. நீர்க்க இருக்கும் ஒரு டொமேட்டோ சூப், மிக்சட் வெஜிடபிள் சூப். நம்ம ஹோட்டல்ல போனா பொதுவா சாப்பிடுவோம் இல்லையா? ஹிமயா அதுக்கு பதில் அளிக்கிறா, ஓ வண்டர்ஃபுல், ஐ லவ் டு ஈட் சூப். எனக்கு சூப் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அற்புதம். ஆண்ட் மினோலி, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் வாஷ் our hands. முதல்ல நம்ம கை அலம்பிக்கலாம். ஹிமயா அண்ட் சினரா, ஆல்ரைட் ஆண்ட். சரி ஆண்டி. Aunt Minoli, we need leeks, tomatoes, carrots, beans, potatoes. என்னெல்லாம் தேவைப்படுறது அந்த சூப் தயாரிக்கிறதுக்கு ஆண்ட் மினோலி சொல்றாங்க, தெரிவிக்கிறாங்க. நமக்கு லீக்ஸ், இட் பி கைண்ட் ஆஃப் a leafy structure, இலை பதத்தில் இருக்கும். தக்காளி பழம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குகள், இது அனைத்தும் நமக்கு தேவைப்படுகிறது. வேற என்ன வேணும்? பம்கின், பரங்கிக்காய், கோஸ், கேபேஜ், தால், பருப்பு, கருவேப்பிலை, கரி லீவ்ஸ். Senera, can you bring me some garlic, curry powder, salt and pepper? Senera, நீ எனக்கு உதவி செய்றியா? நான் சொல்ற பொருட்கள் எல்லாமும் நீ கொண்டு வர முடியுமா? பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, மிளகு. பெப்பர்னா மிளகு, சால்ட்னா உப்பு, கரி பவுடர், சாரி I misspelled it as curry leaves. In the beginning should have told us curry leaves. கருவேப்பிலை தான் curry leaves. Masala powder. Curry powder means kind of a masala powder. So what are all the ingredients they need to prepare the soup? It is mentioned. என்னெல்லாம் பொருட்கள் தேவைப்படுறது அந்த சூப்பை தயாரிக்கிறதுக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்க. ஆண்ட் மினோலி சினேராவுடைய உதவியும் கேக்குறாங்க. சினரா, வேர் ஆர் தே? எங்க இருக்குதெல்லாம்? தே ஆர் இன் தி கபர்ட். இதெல்லாம் கபோர்டுக்குள்ள இருக்கு. செனரா, ஹியர் தே ஆர். ஷல் ஐ வாஷ் தி வெசல்ஸ்? இதோ இருக்கு. நான் வேணா காய்கறி எல்லாம் அலம்பி தரட்டுமா? ப்ளீஸ், கண்டிப்பா நீ அதை அலம்பித்தா. ஹிமயா, கேன் யூ பீல் த பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ் அண்ட் கேரட்ஸ்? ஹிமயா, நீ எனக்கு உதவி செய்யறியா? எனக்கு உருளைக்கிழங்குகளுடைய தோலி, வெங்காயம் மற்றும் கேரட்டுகளினுடைய தோலியை நீ எனக்கு உரிச்சு தரியா? With the help of a peeler, she is asking Himaya to peel potatoes, onions and carrots. நீ எனக்கு தயவு செஞ்சு உருளைக்கிழங்குகள், வெங்காயத்தினுடைய தோல்கள், கேரட்டினுடைய தோல்கள், இது அனைத்தையும் நீ எடுத்து தரையா அப்படின்னு ஆண்ட் மினோலி ஹிமயாவிடம் கேட்கிறார். ஹிமயா, எஸ் ஆண்ட், ஐ வில் டூ தட். கண்டிப்பா நான் செய்யறேன் அத. ஆண்ட் மினோலி, வெரி குட். வாட் ஆர் யூ டூயிங் லக்ஷிதா? லக்ஷிதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஏனத்தை தேய்ச்சுட்டு இருக்கேன். வாஷிங் அ பாட். ஓ குட், வாஷ் அ ஸ்பூன் டூ. அப்படின்னா அந்த ஸ்பூனையும் அலம்பிடு. Now clean the beans and wash all the vegetables. அப்படின்னா நீ இப்ப என்ன பண்ற? முதல்ல பீன்ஸ் அலம்பிடு, அதுக்கப்புறம் மீதம் உள்ள காய்கறிகள் அனைத்தையும் அலம்பி வச்சிரு. செனரா, ஷல் ஐ டூ இட்? நான் வேணும்னா பண்ணட்டுமா அப்படின்னு செனரா கேக்குறா. எஸ் ப்ளீஸ். ஹூ கேன் கட் த வெஜிடபிள்ஸ் இன்டு ஸ்மால் பீசஸ்? யாரால காய்கறிகள் எல்லாத்தையும் சிறு சிறு துண்டங்களா வெட்ட முடியும்? Who can cut the vegetables into the small pieces? யாரால முடியும்? காய்கறிகளை சிறு சிறு துண்டங்களா வெட்ட யாரால முடியும் அப்படின்னு மினோலி ஆண்டி கேக்குறாங்க. சோ ஒருத்தரும் உதவி செய்யறாங்க ஆண்ட் மினோலிக்கு. அன்றைய இரவுக்கு சூப் தயாரிக்கிறதா ஒரு திட்டத்துல இருக்காங்க. அப்படின்னா அதை தயாரிக்கிறதுக்கு
காய்கறிகள்லாம் தேவைப்படும். என்னெல்லாம் காய்கறிகள் சொல்லப்படுது? லீக்ஸ், டொமேட்டோஸ், கேரட்ஸ், பீன்ஸ், பொட்டேட்டோஸ். வேற ஏதாவது காய்கறி தேவைப்படுதா? கண்டிப்பா தேவைப்படுறது. பம்கின், பரங்கிக்காய், கோஸ், பருப்பு வகைகள், கறிவேப்பிலைகள். சினராவிடம் ஆண்ட் மினோலி உதவி கேட்கிறார். அவளிடம் பூண்டு மற்றும் கறி பவுடர், உப்பு மற்றும் மிளகை கொண்டு வர சொல்கிறார். அதெல்லாம் எங்க இருக்குன்னு சினரா கேக்குறா. அதெல்லாம் கபோர்டுல இருக்கு. நான் வேணும்னா காய்கறிகள் எல்லாம் அலம்பி தரட்டுமா அப்படின்னு சினரா கேக்குறா. தயவு செஞ்சு அலம்பித்தா. நீ அது மட்டும் இல்லாம இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் கேரட்டினுடைய தோலியெல்லாம் நீக்கி தரையா, பீல் பண்ணி தரையானா தோலிய எடுக்கிறது. யூ ஹாவ் அ பீலர் wherein you remove the skin, outer skin of the vegetables. ஏன்னா நிறைய இடங்கள்ல இப்ப மருந்து அடிக்கிறாங்க இல்லையா? அந்த மருந்து அடிக்கிறதுனால காய்கறினுடைய தோல் பகுதியில அந்த மருந்தானது இருக்கும். It is quite unhealthy for us to eat. So that is why we peel off the skin of these vegetables. ஹிமயா, சரி நான் அதை பண்றேன். ரக்ஷிதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஆண்ட் மினோலி கேட்கறதுக்கு, நான் ஏனோ அலம்பிட்டு இருக்கேன். அப்படின்னா நீ ஸ்பூனையும் சேர்த்து அலம்பிடு. இப்போ நீ காய்கறிகளையும் பீன்ஸையும் அலம்புன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு சினரா, நான் வேணா அலம்பி தரட்டுமா அப்படின்னு கேக்குறதுக்கு, யாரால காய்கறிகளை சிறு துண்டங்களா நறுக்கி தர முடியும் அப்படின்னு ஆண்ட் மினோலி கேக்குறாங்க. சினரா அண்ட் ஹிமாயா, we'll do it. நாங்க பண்றோம். நாங்க ஆண்ட் மினோலி, I'll dice the tomatoes and chop the garlic. டைஸ் அப்படின்னா பெரிய பெரிய துண்டங்களா நறுக்கிறது. சாப்னா ஒரே மாதிரியா சிறு சிறுவா சின்ன சின்னதா நறுக்கிறது, சிறு துண்டங்களா. டைஸ்னா இட் will be in the form of a cube. லக்ஷிதா, shall I light the fire? அப்படின்னா நான் வேணா அடுப்பை மூட்டட்டுமா? ஆண்ட் மினோலி, all right, now add the vegetables and pour some water into the pot. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, காய்கறிகள் எல்லாம் போட்டு அந்த ஒரு ஏனத்துல போட்டு அதுல நீரை நிரப்பி வை. add some water into the pot. now put the other ingredients and let it boil. மீதமுள்ள பொருட்களை போட்டு அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். let it boilனா அது கொஞ்ச நேரம் அது கொதி வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. let it boil. only when it boils the vegetables will get cooked. கொதிச்சாதானே காய்கறிகள் வேக முடியும் இல்லையா? செனரா, it smells good. சூப்பரா இருக்கு ஸ்மெல், அற்புதமா இருக்கு, மனம் நல்லா வீசுறது. ஆண்ட் மினோலி, ஓ ஹிமாயா, add pinch of salt and pepper and put off the fire please. ஹிமயா, நீ ஒண்ணு பண்ணு, ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்து போட்டு, ஒரு சிட்டிகை உப்பு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்னா ஒரு சிட்டிகை உப்பு, சிட்டிகை உப்பும் மிளகு தூளும் போட்டு அடுப்பை அணைச்சிரு. புட் ஆஃப் த ஃபயர். ஹிமயா, ஆல் ரைட், ஐல் டூ இட். சரி நான் பண்ணிடுறேன். So the soup is ready. Everyone is ready to have the dinner. Let's have dinner. லக்ஷிதா, can you please lay the table? அப்படின்னா இந்த டேபிள, அந்த சாப்பிடக்கூடிய மேஜைய நீ தயாரிச்சு வைக்கிறியா? to put on the plates, fill in the water with the tumbler. சாப்பிடக்கூடிய தட்டுகள் எல்லாத்தையும் எடுத்து நீ டேபிள தயாரி பண்றியா அப்படின்னு ஆண்ட் மினோலி லக்ஷிதாட்ட கேக்குறாங்க. So in a simple manner the soup gets prepared. நமக்கும் சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்றத ஆண்ட் மினோலியும் அவங்களோட கூட இருக்கக்கூடிய ரக்ஷிதா, ஹிமாயா, சினரா இவங்களுடைய உதவியால நம்மளும் கத்துட்டோம் இல்லையா? we also learned how to prepare a soup. So here are the steps to make the சொன்ன ரோல் பிளேல சொல்லப்பட்ட விஷயங்கள் இங்க படமோட கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்துடன் நம்ம அதை மேட்ச் பண்ணணும். வாஷ் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? காய்கறிகளை அலம்பணும்.
So we can match it with picture number 2. Yes, can we match it with picture number 2? Cut the vegetables into small pieces. முதல்ல காய்கறிகளை என்னெல்லாம் காய்கறி வேணுங்கிறத அவங்க அனலைஸ் பண்றாங்க, பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் என்ன வேணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் அலம்புறாங்க, ஒருத்தவங்க நறுக்குறாங்க, ஒருத்தவங்க அந்த அடுப்படியில சமைக்கிறாங்க இல்லையா? தட் இஸ் ஹவு தே குக் திஸ் சூப். ஸோ ஃபர்ஸ்ட் தேர் வாஷிங் தி வெஜிடபிள்ஸ். முதல்ல காய்கறிகளை காய்கறிகள் அலம்பப்படுறது. அதுக்கப்புறம் காய்கறிகள் சிறு சிறு துண்டங்களா நறுக்கப்படுறது. ஸோ செகண்ட் ஸ்டெப் பி. Put them into pan and add water. ஒரு பேன்ல எடுத்து அந்த நறுக்கின காய்கறிகளை வதக்கப்படுறது. It is getting fried. They are putting them into pan or adding some water and making it to cook. அத வேக வைக்கிறாங்க. Third step. So C step. Cut the vegetables into small pieces. By mistakenly, I chose fourth one. Fifth one it is. முதல் இரண்டாவது படம் காய்கறிகள் அலம்பப்படுகின்றன. பிறகு காய்கறிகள் நறுக்கப்படுகிறது. Cut the vegetables into small pieces. Put them into pan and add water. ஒரு பேனில் போட்டு நீர் ஊற்றப்படுகிறது. They are pouring water and allowing it to cook. C. Is 4. Add some pepper, salt and then cook. ஒரு சிறிதளவு மிளகு, உப்பு போட்டு அது வேக வைக்கப்படுகிறது. D. It is 1. Now let's enjoy the soup. So third one is the last step. இப்ப நம்ம சூப்பை ரசிச்சு சுவைச்சு குடிக்க போறோம். We are going to enjoy the soup. One A. A is given in second picture. First step is given in second picture. Cut the vegetables into small pieces. It is given in fifth picture. ஐந்தாவது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. C. Put them into pan and add water. It is given in fourth picture. Add some pepper, salt and then cook. It is in D. நான்காவது ஸ்டெப் ஆப்ஷன் நம்பர் 1. பிக்சர் நம்பர் 1 இல் கொடுக்கப்பட்டுள்ளது. Now let's enjoy the soup. It is in third picture. Picture number 3.
And wait for 1 minute. You may make note of these answers. A2, B5, C4, D1, E3. I hope you have written the answers. I'll erase the board. Shall I? A2, B5, C4, D1, E3. One moment. Okay. Like how they prepared soup, we need to list down the steps how we prepare tea. Tea எப்படி தயாரிக்கின்றோம்? ஸ்டெப்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான வரிசையில் நாம் அதை எழுத வேண்டும். Here are the steps to make tea. Read them, read and put them in order. படித்து அதை வரிசைப்படி எழுதுக. Pour the boiled water into the teapot. கொதித்த நீரை டீபாட்டில் ஊற்றவும். Add tea leaves and keep it for few seconds. Stir well. Now strain it into a jug. அதை ஒரு ஜக்கில் வடிகட்டி விட்டு சர்க்கரை பாலை சுவைக்கேற்ப சேர்த்து கொள்ளவும். Now strain it into a cup. Boil some water. முதலாவதாக நாம் பார்த்தால் முதலில் நீரை கொதிக்க விடுவோம் இல்லையா? So that will be our first step. ஒரு டீயை தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல நீரை கொதிக்க விடுவோம். Then only we'll add tea powder to it. Yes, this is how Amma prepares tea at home. So this is the first step. Boil some water. Next step is pour the boiled water into a teapot. Teapot-க்குள் அந்த கொதித்த நீரை நாம் ஊற்றி விடுவோம். Let me write like this so that it doesn't confuse you. First step, boil some water. சிறிது அளவு நீரை கொதிக்க விடவும். பிறகு அந்த கொதித்த நீரை டீபாட்டில் ஊற்றிவிடவும். Pour the boiled water into the pot. Pour the boiled water
கொதித்த நீரை, பாயில்டு வாட்டர், கொதிக்க விடவும்ங்கிறதுனால பாயில் சம் வாட்டர். கொதித்த நீரை, அதனால் பாயில்டு, இடி, கடந்த காலம் அல்லது இறந்த காலத்தில் இந்த வார்த்தையானது இருக்கிறது. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். Pour the boiled water into the teapot. டீபாட்டுக்குள் கொதித்த நீரை ஊற்றவும். Third step. Now you need to add the tea leaves and keep it for few seconds. You need to stir well. நன்றாக அதை நாம் கலக்க வேண்டும். Next, now strain it into a jug. Add sugar and milk to taste. ஒரு ஜக்குக்கு ஊற்றிவிட்டு அதற்கு சர்க்கரை பாலை கலந்து கொள்ளும். இத கலந்ததுக்கு அப்புறம் யாருக்கு நம்ம கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஒரு டீ கப்ல போட்டு பரிமாற வேண்டியதான். அவ்வளவுதான். Finish. Now strain it to a jug and add sugar and milk to taste. சுவைக்கேற்ற சர்க்கரை பாலையும் கலந்து சேர்க்கவும். Milk to taste. This is how you prepare a tea. Everyone knows this. இது நம்ம ப்ரொசீஜரா எப்படி நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறதுக்கான கேள்விதான் இது. Like how Aunt Minoli prepared soup along with Lakshita, Senera, Himaya. Same way, here procedure has been given. எப்படி டீ தயாரிக்கணுங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அது சரியான வரிசையில நம்ம எழுதும். அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. And wait for a minute more. You can make note of the answers. Has everyone written it?
Okay. Pertaining to term 2, if you see grammar portion, preposition is given. Earlier we have seen once. என்னங்கிறத நம்ம புரிஞ்சுருப்போம். I want to explain this topic once again in depth. இன்னும் அதிக அளவுல நான் உங்களுக்கு இத சொல்லி கொடுக்க விருப்பப்படுறேன். Grammar is anyway helpful to us. It is a definite question when it comes to exams. Exams பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பான ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. I guess you have written, I hope the answer is written in your book. Activity 2க்கான பதில்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். Now we'll see preposition. Let me write it on the board. Preposition. Positionனா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? What is its place? Where it is holding its position? எந்த இடத்துல இருக்கு? Preனா முன்பாக. So, it is a word. இது ஒரு வார்த்தை. It is a word that is placed. அதுதான் பொசிஷன். எங்க அமைக்கப்பட்டிருக்கு? That is placed before a noun or pronoun. Noun அல்லது ப்ரோனவுனுக்கு முன்பாக எழுதப்படுகிறது. எதற்காக அப்படி எழுதப்படுகிறது? To show relationship. அதனுடைய உறவு முறை, மற்ற வார்த்தைகளுடன் இருக்கக்கூடிய உறவு முறையை அதை வெளிப்படுத்துவதற்காக ஒரு பெயர் சொல் அல்லது பிரதிபெயர் சொல்லுக்கு முன்பாக சேர்க்கப்படுகிறது. Other words in a sentence.
ஒரு கதவுக்கு பின்னாடி இந்த பூனையானது ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. இமேஜின் திஸ் டு பி அ டோர். ஒரு பெரிய கதவு, அந்த கதவுக்கு பின்னாடி இந்த பூனையானது நின்று கொண்டிருக்கிறது. ஓகே, வேர் இட் இஸ் ஸ்டாண்டிங். கதவுக்கு பின்னாடி இந்த பூனையானது நின்று கொண்டிருக்கிறது. இது ஒரு மேஜை. மேஜை மேல் ஒரு புத்தகமானது வைக்கப்பட்டுள்ளது. The book is kept on the table. மேஜை மேல் வைக்கப்பட்டுள்ளது. எங்க இருக்கு? மேஜைக்கு மேல இருக்கு இல்லையா? So it tells us the position where exactly the cat is, where exactly the book is. அதுதான் position. It is placed. It is a word. அது ஒரு வார்த்தை. ஒரு நவுனோ அல்லது ப்ரோனோனுக்கு முன்பாக எழுதப்படுகிறது. The cat stood behind the door. கதவுக்கு பின்னாடி அந்த பூனையானது நின்றது. டோருங்கிறது தான் இங்க நவுன், பெயர் சொல். ஏன் மேம் டோர் வந்து இங்க நவுன்? பெயர் சொல்லலாம் என்னெல்லாம் வரும்? ஒரு நபரினுடைய பெயர், ஊர், விலங்கு, விலங்கு அல்லது பட்சி அல்லது ஒரு பொருள். இந்த நாள்ல ஏதாவது ஒரு பத்தி பேசப்பட்டிருந்தாலும் அதை நம்ம பெயர் சொல்லுன்னு சொல்றோம். இந்த கேட் ஸ்டுட், ஸ்டாண்டினுடைய past tense stood. The cat stood behind the door. கதவுக்கு பின்னாடி நின்று கொண்டு இருந்தது. It stood behind. சரி, இது நீங்க தான் சொல்றீங்களே மேம், கதவுக்கு பின்னாடி நின்றுதுன்னு, அதனால நமக்கு தெரியுது. சரி, இப்ப நான் இந்த வார்த்தையே இங்க எழுதல, உங்களுக்கு தான் தெரியுது. இப்ப இந்த வார்த்தை ஆங்கிலத்தின் படி, அதாவது வாக்கிய ரீதியாக நாம் படிக்கும் பொழுது the cat stood the door, பூனை கதவுக்கு நின்றது அப்படிங்கிற அர்த்தமா எழுதுது. எங்க நிக்கிறது அந்த பூனை? வீட்லயா, நடுவுலையா, பின்னாடியா, அடியிலையா? எங்க தெரியும்? அது எந்த வார்த்தை நமக்கு சொல்லும்? இந்த பிஹைண்ட்ங்கிற வார்த்தை தானே நமக்கு அதை தெரிவிக்கும். tells the position where exactly the cat is placed. எந்த இடத்துல இருக்குங்கிறத நமக்கு அந்த வார்த்தை தான் சொல்லும். It is a word that is placed before a noun or a pronoun. இது noun. So it is placed before the noun to show relationship to other words in the sentence. மற்ற வார்த்தைகளுடன் இருக்கக்கூடிய உறவையும் அது நமக்கு தெரிவிக்கிறது. எந்த இடத்துல நின்று இருக்குங்கிறது வந்து இந்த பிஹைண்ட் தான் நமக்கு சொல்றது. அதுதான் மற்ற வார்த்தைகள், அந்த வாக்கியத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற வார்த்தைகளுடன் என்ன சம்பந்தம் என்பதையும் நமக்கு அது தெரிவிக்கிறது. அந்த கதவுக்கு பின்னாடி, கதவுங்கிறதும் இங்க சொல்லப்படுறது. யாரு நிக்கிறா? பூனை நிக்குது. எங்க நிக்குது? கதவுக்கு பின்னாடி நிக்குது. So every word is getting in contact with one another. ஒவ்வொரு வார்த்தையுமே ஒன்றுக்கு ஒன்று இணைந்து இருக்கிறது இல்லையா? இந்த புத்தகமானது மேஜை மேல் வைக்கப்பட்டுள்ளது. The book is kept on the table. Where it is kept? It is kept on the table. புத்தகம் மேஜை மேல் வைக்கப்பட்டுள்ளது. ஆன்ங்கிறது preposition. சோ பொதுவா நம்ம என்னெல்லாம் வார்த்தைகள் preposition பார்ப்போம்? in, on, at, off, behind, above, below, between, since, for. இது போன்ற வார்த்தைகள் எல்லாமே preposition-ஆக நாம் பயன்படுத்துகிறோம். It is having contact with the surface of the table. இந்த டேபிளினுடைய மேல் புறத்தில் அது தொடுகிறது. அதனால் as it is just touching the surface of the table, அது அதுக்குள்ள மூடப்பட்டிருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. It is just placed on this table. அதற்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. So that is why we use this preposition on. ஒரு closed surface, இந்த 4 செவத்துக்குள் ஏதாவது ஒரு மூடப்பட்ட இடத்துல இருக்கு, says the location. We use in.
I am having 2 pouches over here. 2 பவுச்கள் என்கிட்ட இருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா என்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நான் உங்களுக்கு சுலபமா புரிய வைக்கிறேன். இப்ப இந்த பேனா வந்து இந்த பவுச்சுக்கு மேல வைக்கிறேன். வாட் இஸ் இட்ஸ் பொசிஷன்? இட் இஸ் பிளேஸ்ட், இட் இஸ் கெப்ட் ஆன் தி பவுச். பவுச்சுக்கு மேல இல்ல நீங்க ஒரு பெட்டின்னு வச்சுக்கலாம். பேனா, பென்சில் டப்பா, பேனா டப்பா, அதற்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. இட் இஸ் ஜஸ்ட் டச்சிங் தி சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் பவுச். தட் இஸ் வை இட் இஸ் ஆன். ஒருவேளை நான் இந்த பவுச்சுக்குள்ள வைக்கிறேன், இட் இஸ் இன் தி பவுச். எங்க இருக்குன்னு கேக்குறப்போ இட் இஸ் இன் தி பவுச். இஃப் இட் இஸ் க்ளோஸ்ட், அதற்குள் இருக்கிறது, இட் இஸ் இன்சைட் தி பவுச். The blue pen is kept inside the pouch. அதற்குள் வைக்கப்பட்டுள்ளது. It is in the pouch. இதுல இருக்கு, இதுக்குள்ள இருக்குங்கிற பொழுது இட் இஸ் when it is closed surface, மூடப்பட்டு இருக்கு அப்படிங்கிற பொழுது நம்ம இன்சைடுங்கிற ப்ரெபோசிஷனை பயன்படுத்துவோம். என்ன ப்ரெபோசிஷன்? இன்சைட். முதல்ல நான் ஆன் சொன்னேன். ஆன்ங்கிற பொசிஷன் என்ன? இந்த பேனாக்கு இப்படி. It's just touching the surface of the pouch. Its position is in. இதுக்குள்ள இருக்கு. In. யாராவது உங்களை கேக்குறாங்க, எங்க இருக்கு அந்த பேனா? பவுச்ல இருக்கு. It's in the pouch. ஒருவேளை இந்த பவுச் வந்து மூடப்பட்டிருக்கு. It is enclosed. Pen is kept inside the pouch. It is kept inside the pouch. So what is the preposition we have written? In. The second one, inside. Intoங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதற்குள். இந்த பேனாவை இந்த பவுச்சுக்குள்ள தூக்கி போடுறேன், இதுக்குள்ள போய் விழுது. There is a movement. Yes, there is a movement. It is falling from my hands into this pouch. இதுக்குள்ள போய் விழுது. When there is a movement, we use this preposition into. When it is inside, enclosed, inside. இந்த ரெண்டு பவுச்சுக்கும் இடையில இருக்கு அப்படின்னா between. The blue pen is kept between the 2 pouches. இடையில் வைக்கப்பட்டுள்ளது. பவுச்சுக்கு அருகில் இருக்கிறது. இந்த நீல பேனா எங்க இருக்கு? பவுச் கிட்ட இருக்கு. It's kept near the pouch. It is kept beside. அதற்கு பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. Beside. So again, beside is a preposition. அதுக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கு. பவுச்சுக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கு. Below. இந்த பவுச்சுக்கு அடியில வைக்கப்பட்டிருக்கு. It is kept under the pouch. Under. So these are all various preposition. It tells us the position of this pen. இந்த பேனாவானது எங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த பொசிஷனை தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் அனைத்துமே. On, in, inside, into. Into is used when there is a movement. The train went into the tunnel. They went through the tunnel. அதற்குள் போனது, அதன் வழியாக சென்றது. Through, into, use when there is a movement. பக்கத்துல, beside. கீழே, below. அடியில, under. இடையில், இந்த ரெண்டு பவுச்சுக்கும் நடுவுல நான் வைக்கிறேன் அப்படின்னா இடையில், between. இரண்டு பொருட்கள், இரண்டு நபர்களுக்கு மத்தியில தான் நம்ம இந்த பிட்வீன்கிறத பயன்படுத்துவோம். இரண்டுக்கு மேற்பட்ட விஷயங்கள், இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்கள், விலங்குகள்
அதை நாம் பத்தி பேசும்போது இந்த பிட்வீன்ங்கிற வார்த்தை சொல்லப்படாது. The final match, cricket match was held between India and Sri Lanka. இறுதி கிரிக்கெட் போட்டியானது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நடைபெற்றது. ஃபைனல் மேட்ச்ங்கிறது 2 அணிக்கு இடையில தான் நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ கிரிக்கெட் இஸ் பிளேட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் 2 டீம்ஸ். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மேட்ச் நடக்குதுன்னா 2 அணிக்கு இடையில தான் நடக்கும். ஸோ when it is exactly 2 things, 2 places, 2 things, 2 persons, or in simple terms between 2 nouns, 2 பெயர் சொல்லுக்கு இடையில். இடையில்ங்கிறதுக்கான தமிழ் வார்த்தைக்கான ஆங்கில வார்த்தை தான் between. These are all some of the preposition that we use in our English communication. Above, when it is not touching, ஆனா எங்க இருக்கு? இதுக்கு மேல இருக்கு. Above, below, in, inside, into, on, for, since. So these are all the various preposition. இந்த prepositionனா என்னங்கிறதையும் ஒரு உதாரணமா இந்த பவுச்சுக்குள்ள இந்த பேனா எங்க இருக்குங்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருப்பேன். I would have explained the concept of preposition by placing this pen in and around this pouch. இந்த பவுச்சை சுத்தியே எங்கெல்லாம் வைக்கிறேனோ அதோடைய பொசிஷனை பேஸ் பண்ணி என்ன prepositionலாம் நம்ம பயன்படுத்துறோங்கிறத வச்சு நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். Any doubts pertaining to this? யாருக்காவது சந்தேகம், இந்த வார்த்தை இங்க உபயோகிக்கப்பட்டது, ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay, fine. Thinking that there are no doubts, everything was clear. Aunt Pinoli's kitchen role play was discussed. Activity 1 and 2. Preposition was also taught once again with examples. That is it for the day. We will again meet in the next session. Thank you, friends. Nandri, Vanakkam.